லாங்குவேஜ். இந்த பைத்தான் ஹை லெவல் லாங்குவேஜ்னு ஏன் இவ்வளவு காம்பேக்டா இந்த வருஷத்துல கொண்டு வர்றாங்கன்னா, இது ரொம்ப எளிமையான லாங்குவேஜ். ரொம்ப ஃபாஸ்டா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ரொம்ப சிம்பிளா ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அதனாலதான் இந்த பைத்தான் இவ்வளவு பாப்புலர் இருக்கு. அதனா இந்த பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது டைரக்டா மிஷின்ல போய் கோட் பண்ணாது. அதனாலதான் பைத்தான் வந்து எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். பைத்தான் வந்து விண்டோஸ்லயும் பண்ணிக்கலாம், மெக்கின்டோஷ்லயும் பண்ணலாம், ஆப்பிள் சிஸ்டத்துலயும் பண்ணலாம், சன் சோலார் எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால அந்த மாதிரி ஒரு வெர்சட்டாலிட்டி கொண்டு வந்ததுனால இது பைத்தான் வந்து டைரக்டா மிஷின்ல போய் ஒர்க் பண்ணது. அது ஒரு வெர்ச்சுவல் மிஷினா தான் ஒர்க் பண்ணும். வெர்ச்சுவல் மிஷின்னா நடுவுல இதை வந்து நம்ம என்ன சொல்றோங்கிறத இது வாங்கி மிஷின்ல எக்ஸிக்யூட் பண்ணி அது திரும்பி கொண்டு வந்து கொடுக்குறது. அதனால தான் இது வந்து இன்டர்பிரேட்டிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அது இது போறோம். இப்ப எந்த லாங்குவேஜ் பெஸ்ட் இருக்கிறது? லாங்குவேஜ்லே எது வந்து எளிமையான ஆர்கிடெக்சரோட சேர்ந்து ஒர்க் பண்றோமோ அந்த லாங்குவேஜ் தான் பெஸ்ட். ஆர்கிடெக்சரோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு மிஷின் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு. மிஷின் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று வந்து நிமானிக் கோட்ஸ், இன்னொன்று வந்து ஜீரோ. மிஷின்ல ஒர்க் பண்றதெல்லாம் ஆன் ஆஃப் ஸ்டேட். ஆன்னா ஒன்று, ஆஃப்னா ஜீரோ. இதுதான் ஒர்க் பண்ணுது. இந்த ஆன் ஆஃப் ஸ்டேஜை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்றது எந்த லாங்குவேஜ் இருக்கோ அதுதான் ஃபாஸ்ட் நல்ல லாங்குவேஜ். மற்ற எல்லா லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ் எல்லாமே நம்ம இதை சார்ந்து இருக்கிறதுனால நோ லாங்குவேஜ் இஸ் பெட்டர் தேன் அதர்ஸ். எல்லா லாங்குவேஜும் எல்லாம் பெஸ்ட் தான். ஆனா எப்படி நம்ம எந்த லெவல்ல பயன்படுத்துறோமோ ஒரு கணிப்பொறிய அதை வந்து ரொம்ப மெமரி கம்மியா யூஸ் பண்ணி ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் பண்றேன், நம்ம 10 பேர் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். ஏன் ப்ரோக்ராமு 10 மணி நேரம் ஆகுது, ஐயாவோட ப்ரோக்ராம் 1 மணி நேரம் ஆகுது. அப்போ அவர் தான் எக்ஸிக்யூட். அப்போ இன்னொருத்தரோட ப்ரோக்ராமு ஒரு 50 நிமிஷம் தான் ஆகுது, அதோட மெமரி ரொம்ப கம்மியா எடுத்துக்குதுன்னா அதுதான் பெஸ்ட். அது எது மெமரி கம்மியா எடுத்துக்கிட்டு ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் பண்ணுதோ அதான் பெஸ்ட் ப்ரோக்ராம். அந்த லாங்குவேஜ் சப்போர்ட் பண்றது தான் பெஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. இது பைத்தான்ல நம்ம ஏற்கனவே இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னு சொல்றோம். இன்டர்பிரட்டிவ் லாங்குவேஜ் அப்படி என்ன சார் அட்வான்டேஜஸ்? இதுல மெமரி மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இப்போ நீ மற்ற லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் மெமரி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பழசு வந்து எரேஸ் ஆயிரும். இது வந்து என்ன பண்ணும்னா எந்த டேட்டாவை பர்டிகுலரா வச்சுக்கணும், எந்த டேட்டாவை பின்னாடி வச்சுக்கணும் அப்படிங்கிறது இது ஆட்டோமேட்டிக்கா மெமரி அரேஞ்ச் பண்ணிடும். எக்ஸ்பிரசிவ் சின்டாக்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்டாக்ஸ் எல்லாம் காம்ப்ளிகேட்டடா பண்ணணும். ரொம்ப சில இதை பிரிண்ட் பண்ணு, இதை ஸ்டோர் பண்ணு, இதை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு சிம்பிள் லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும். அதனால தான் எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸி. மற்றதுல ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு 100 லைன்ல அடிக்கிறோம்னா இதை 10 லைன்ல அடிச்சிடலாம். அந்த அளவு சிம்பிளி காம்பேக்டா இருக்குது. டெவலப்மெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10 லைன் இருக்குன்னா 10 லைன் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? அது மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடு லாங்குவேஜ், ஃபாஸ்ட் எக்ஸிகியூஷன், லெசர் மெமரி. இதுதான் இது பைத்தானோட பெஸ்ட் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இன்டர்பிரட்டர்னு போனாவே ஸ்லோவாயிரும்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு லைனை எக்ஸிக்யூட் பண்ணுது. அதுலேயும் இது வந்து ஒரு வெர்ச்சுவல் மிஷினாக தான் ஆக்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம கொடுக்கறத வந்து இது உள்வாங்கிக்கிட்டு அது என்ன ஆர்கிடெக்சர்னு போய் அதை பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ 5+3 நம்ம கொடுத்துட்டோம்னா இப்போ 5+3 அடிஷன் தான் கேட்குறான் யூசரே அப்படிங்கிறத வாங்கிக்கிட்டு இது வந்து பைத்தானை என்ன மாதிரி இன்டர்பிரட் பண்ணி அதை கொண்டு போய் மிஷின் ஆர்கிடெக்சர்ல கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்றது. அதனால தான் இது வந்து கொஞ்சம் ஸ்லோயர் மிஷின், பட் இட்ஸ் ஃபாஸ்ட். எப்படி ஃபாஸ்ட்னா நம்ம நினைக்கிறத பண்ணிடலாம், சிம்பிளிஃபைடா பண்ணிடலாம். பட்டு இந்த டிஸ்அட்வான்டேஜ்ல ஸ்லோயரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் இப்போக்கி. இது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காசஸ் பேஸ்ட் அப்பான் இண்டிவிஜுவல் அசம்ஷனை போட்டு தான். இதுல இண்டிவிஜுவல் அசம்ஷன்னா நான் ஃபாஸ்டா திங்க் பண்ணேன்னா ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். எனக்கு வந்து லாங்குவேஜ் ஒரு தடையா இருக்கக்கூடாது. என்ன திங்க் பண்றேனோ அதை நான் சிம்பிளிஃபைட் லாங்குவேஜில் சொல்றேன், அதை பைத்தான்ட்ட சொல்லிடுறேன், பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். அதனால இந்த இண்டிவிஜுவல் அசம்ஷன் நாம் திங்க் பண்றதே ஸ்லோவா திங்க் பண்ணேன்னா கம்ப்யூட்டர் குறைவு சொல்லி நான் பிரயோஜனம் கிடையாது. அதுதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். இப்போ இந்த முதல்ல வந்து சிஸ்டம் ஆன் பண்ணிங்கன்னா மெமரிலாம் ஓடும். நம்ம அன்னைக்கு 2B ஒரு மெயின் மெமரியே 1 MB தான் இருக்கும், 32 KB இருக்கும். அப்ப அந்த அளவு மெமரி இருக்கிறதுனால நிறைய கத்துக்க முடிஞ்சுச்சு.
இப்போ ஃபாஸ்டா எல்லாமே ஹிடனா கொண்டு வந்துருச்சுனால கத்துக்கிறது ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. இதுல 3வது டிஸ்அட்வான்டேஜ் மல்டி த்ரெட்டிங். இந்த லாங்குவேஜ் ஜாவால எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரெட்டிங் சொல்லுவாங்க. இப்போ அட் ஏ டைம் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 5 வேலையை செய்யும். 5 வேலை, ஒரு வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு 5 வேலையும் மைண்ட்ல வச்சுக்கும். இந்த மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் இந்த வந்து இது வந்து பண்ணலாம் பைத்தான்ல, கொஞ்சம் ஹார்டா பண்ணலாம். ஜாவாவில் சிம்பிளிஃபைடா பண்ணிடலாம். இதான் ஒரு டைம்ல 5 வேலையை 5 கான்சன்ட்ரேஷனோட பண்ணக்கூடியது ஜாவா மாதிரி இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா வரல, பட் இதுல பண்ணலாம். தட் இஸ் இதான் 3 டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நார்மலா ஒரு ப்ரோக்ராம்ங்கிறது என்ன பண்றோம், ஒரு பர்டிகுலர் பேர் மிஷின், ஒரு மிஷின் இருக்குது. ஒரு மிஷினை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஓஎஸ். அந்த ஓஎஸ்ங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கு தான் ஓஎஸ்க்கு தான் எங்க என்ன இருக்குது, மெமரி எங்க இருக்குது, சிபியு எங்க இருக்குது, சிபியூல என்னென்னலாம் இருக்காங்க, யாரை என்ன வேலை வாங்கணும், எப்படி வேலை வாங்கணும், எப்படியெல்லாம் இவங்களை ஆக்டிவிக்கிறதுங்கிறது ஓஎஸ்க்கு தான் தெரியும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதனால தான் ஆளுமை அதனுடைய ஆளுமை சாஃப்ட்வேர்னு சொல்றாங்க. அந்த ஆளுமை சாஃப்ட்வேர்ல நம்மளால நம்ம கம்ப்யூட்டர்ல என்ன சொல்றோம், என்ன பண்ண போறோங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இது இஸ் மிஷின் லாங்குவேஜ். மிஷின் லாங்குவேஜ்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அது நிமானி கோட்ஸ். நிமானி கோட்ஸ்னா என்னன்னா ஆடு, ஏடிடி ஆடுங்கிறதுனா அடிஷன் பண்ணு, எஸ்யூபி சப்ட்ராக்ட். அது மல்டி ப்ராசஸர் லாங்குவேஜ் ஆர் ப்ராசஸர் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. அந்த லாங்குவேஜ்ல நம்ம கம்யூனிகேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கணிப்பொறியே புதுசு, நம்ம லாங்குவேஜ் புதுசு, அதுலயும் சிஸ்டம் லாங்குவேஜை படிச்சு அதை அடிப்படையல் லாங்குவேஜை படிச்சுக்கிட்டு ப்ரோக்ராம் பண்றதுனா கஷ்டம். அதனால என்ன பண்றோம், ஒரு சாஃப்ட்வேர்னு கொண்டு வந்தாங்க. அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், நம்ம யூசர் தேர்ந்து என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ்ல வாங்கி அது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கொடுத்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மிஷின்ல எக்ஸிக்யூட் பண்ணி இனி இதை தான் கேட்டிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன லாங்குவேஜ். அதனால தான் ஜப்பான் மொழியில வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம், சைனீஸ் மொழியில எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் எக்ஸிக்யூட் பண்றது ஹார்ட்வேரா இருந்தாலும் யூசர் தேர்ந்து வாங்குற போது வந்து அதான் சாஃப்ட்வேர். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. அதுல வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு சாஃப்ட்வேர், நம்ம வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் ஒரு சாஃப்ட்வேர், இந்த மாதிரி ஜாவா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு சாஃப்ட்வேர், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் இருக்குது, விஷுவல் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் இருக்கு. அது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. இதுதான் நம்ம ப்ரோக்ராமிங்கான அடிப்படை காரணம். ஏன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க, சாஃப்ட்வேர்லயே பண்ணலாமே. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மச் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் ஒரு கேட்டகரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நிறைய கேட்டகரி இருக்கு. நம்ம கம்பைல்டு லாங்குவேஜ், இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னு நிறைய பார்த்தோம். அதுல வந்து இந்த ப்ரோக்ராமிங் நம்ம யூசருக்கு ஏத்த மாதிரி, எனக்கு சிம்பிளிஃபைடா வேணும், நான் பைத்தான் போறேன். எனக்கு காம்ப்ளிகேட்டட் ஆளுமையோட வேணும், C++ ஜாவா போறேன். எனக்கு வந்து சயின்டிபிக் அப்ரோச் தான் வேணும், பிசினஸ் அப்ளிகேஷன் தான் வேணும், கோபால் போலாம். எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட திங்க் பண்ண லிஸ்ட் போலாம். இது மாதிரி எந்த எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோமோ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை செலக்ட் பண்ணலாம். அதுதான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது பைத்தான்ங்கிறது ஒரு ஈஸிலி சால்வபிள் சயின்டிபிக் அப்ரோச்சையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் கம்பைலர்னா நான் சொல்லிட்டேன். கம்பைலர் ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற ப்ரோக்ராமை, பைத்தான் ப்ரோக்ராமை வாங்கி அதை அதை வந்து பேசிக் அதாவது மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி ஆர்கிடெக்சர்கிட்ட கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி மறுபடியும் ஓஎஸ் வாங்கி திரும்பி நம்ம ப்ரோக்ராம் கொடுக்குது. இதுதான் ஒரு கம்பைலர். கம்பைலர் இஸ் எ ப்ரோக்ராம் தட் கன்வெர்ட்ஸ் அவர் சோர்ஸ் ப்ரோக்ராம் டு தி ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம் தட் எக்ஸிக்யூட்டட் இன் ஏ ஆர்கிடெக்ட் மிஷின். இப்போ ஒரு ப்ரோக்ராம்னா என்னன்னு பார்த்துட்டோம், கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்த்துட்டோம், பைத்தானோட என்ன நிலைப்பாடுன்னு பார்த்துட்டோம். இந்த பைத்தானை வச்சு எப்படி ப்ரோக்ராம் பண்றது? இப்போ ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டா, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அல்காரிதம் வேணும். இப்போ ஐயா வந்து நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ண போறாரு, அந்த அதுக்கு வந்து எத்தனை மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருப்பாரு, எவ்வளவு செயல்படுத்தியிருப்பாரு, எவ்வளவுலாம் அது வந்து தான் ஒரு அல்காரிதம். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா இந்த மாதிரி பார்க்கணும், இந்த மாதிரி பண்ணணும், இதுல 10 திட்டங்கள் வைக்கணும், இந்த 10 திட்டங்கள் 10 கல்லூரிக்கு வழங்கணும், அந்த கல்லூரி எப்படி செயல்படுத்துறாங்கிறத நம்ம வந்து மேற்பார்வையிடணும். இப்படி எல்லாம் ஒரு திட்டம் வகுக்கிறாங்களா, அந்த திட்டம் தான் அல்காரிதம். அது ஹியூமன் பிரெயின்ல நம்ம ஓடக்கூடிய அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபாடு. அந்த ஹியூமன் அல்காரிதத்தை அதை நான் அப்படியே ப்ரோக்ராமா பண்றேன். இப்போ நான் வந்து ஒரு விதமா ப்ரோக்ராம் பண்ணுவேன், ஐயா வேற ஒருத்தர் வேற ஒரு விதமா ப்ரோக்ராம் பண்ணுவார். நான் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது 100 லைன் எடுத்துக்குவேன், இன்னொருத்தர் வந்து 20 லைன்லேயே சால்வ் பண்ணிடுவார்.
இன்னொருத்தர் வந்து 30 லைன் எடுப்பார். ஆனா ரிசல்ட் ஒன்று தான். ஆனா சால்வ் பண்ற விதம் வந்து மாறுபடுது. அந்த சால்வ் பண்ற விதம் தான் அல்காரிதம். அந்த ப்ரோக்ராம் தான் எப்படி செயல்படுத்துறோம், அதை எதுல எந்த கம்ப்யூட்டர்ல செயல்படுத்துறோம் தான் ரியல் கம்ப்யூட்டர். இதுதான் ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை எப்படி டெவலப் பண்றது? எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரு எடிட்டர்னு ஒன்று இருக்கும். எடிட்டர்னா அங்கதான் நம்ம போய் நம்ம என்ன என்ன சொல்றோங்கிறத டைப் பண்ணும். அந்த எடிட்டரை கொண்டு போய் கம்பைலர்ட்டையோ இன்டர்பிரட்டர்ட்டையோ கொடுப்போம். கம்பைலர் என்ன பண்ணும்? முழுமையா ப்ரோக்ராமை கன்வெர்ட் பண்ணும். இன்டர்பிரட்டர் ஒரு லைனா கன்வெர்ட் பண்ணும். அதை அப்படியே கொண்டு போய் கம்ப்யூட்டர்ல ஓஎஸ்ட்ட கொடுத்தோம்னா ஓஎஸ் வந்து எந்த ஆர்கிடெக்சரோ i3யோ i5ஓ i7ஓ ஆறு ஆப்பிள் சிஸ்டமோ எக்ஸிக்யூட் பண்ணி அதே மெத்தட்ல திரும்பி கொண்டு வந்து யூசர்ட்ட கொடுத்துரும். அதுதான் இன்புட் அவுட்புட். இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எடிட்டர்ல யூஸ் பண்றோம். டைரக்டா கம்பைலருக்கு போவோம், நேரடா சிஸ்டத்துக்கு போவாது, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு போவாது. அதுக்கு தான் கம்பைலர் இன்டர்பிரட்டர். இதுல என்னென்ன எரர் நம்ம வருதோ அங்கேயே சரி பண்ணிக்கிறது தான் அந்த சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ் எரர் இல்லாம இருந்தா நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். சின்டாக்ஸ் எரர் இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியாது. அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு we have to halt ப்ரோக்ராமை ஹால்ட் பண்ணிடணும். இதுதான் இது. எரர்ஸ்ல கம்ப்யூட்டர்ல 3 டைப் ஆஃப் எரர் இருக்கு. சின்டாக்ஸ் எரர், நம்ம கொடுக்குற தப்பே தப்பு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிரிண்ட்டுக்கு PRINT அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, பிரிண்ட்னு கொடுக்கணும். நான் அவசரத்துல PRI விட்டேன், NTன்னு போட்டேன். அது சின்டாக்ஸ் எரர். ஏன்னா பிரிண்ட்டுங்கிறது கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். பிரிண்ட்டுங்கிறது ஏதோ பிரிண்ட் பண்ண விரும்புறாரு அப்படின்ட்டு. ஆனா பிரிண்ட்னா அதுக்கு மீனிங் தெரியாது. அதுக்கு இந்த எரர் இந்த லைன்ல மீனிங் இல்லை அப்படின்னு காமிச்சிடும். ரன் டைம் எரர்னா நம்ம என்ன பண்றோம்? எரர் எல்லாம் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ரோக்ராம் வந்து 4 KB டேட்டா எடுத்துக்குன்னு வச்சுங்க. ஆனா இது இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிளே சொல்றேன். நம்ம நார்மலா ஹியூமன் பீயிங்ல வந்து 4/0 அப்படிங்கிறது இன்ஃபினிட்டின்னு தெரியும். ஆனா இன்ஃபினிட்டி கம்ப்யூட்டருக்கு தெரியாது. we have to handle that error. அந்த எரர் தான் ரன் டைம் எரர். 4/0ன்னு எங்கேயாவது கம்ப்யூட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுச்சுன்னா அதுக்கு இன்ஃபினிட்டின்னு மீனிங் தெரியாது. இட் கிவ்ஸ் த ரன் டைம். அதோட ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரோக்ராம் விட்டு வெளியில வந்து அதுதான் ரன் டைம் எரர். லாஜிக்கல் எரர்னா ஒரு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப், ஃபிஃப்த் ஸ்டெப் இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டெப் முடிஞ்சு அடுத்த ஸ்டெப்புல கம்ப்ளீட் பண்ண முடியாம இன்கரெக்ட் ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா அது வந்து லாஜிக் எரர்னு வரும். நடுவில் எரர் கொடுத்துச்சுன்னா லாஜிக் எரர், மேலே டேட்டாவில் அதாவது கொடுத்துருக்க வேர்ட்லி எரர்னா சின்டாக்ஸ் எரர், நம்மளை கம்ப்யூட்டர் யூகிக்க முடியாத ஒரு எரர் கொடுத்துச்சுன்னா அது ரன் டைம் எரர். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் எரர். இன்டர்பிரிட்டர்னா சொல்லிட்டேன், ஒரு லைனா எக்ஸிக்யூட் பண்றது அது பேரு இன்டர்பிரிட்டர். கம்பைலர்னா மொத்தமா பண்றது. இது ஒரு எடிட், ஒரு இன்டர்பிரிட்டர், ஒரு அவுட்புட். இந்த அவுட்புட் எங்க போயிருக்குன்னா ஓஎஸ்க்கு தான் போகும். இந்த ஓஎஸ்ல இருந்து என்ன பண்ணும்? ஓஎஸ்ல இருந்து மிஷினுக்கு போகும். மிஷினுக்கு i3 ஆர்கிடெக்டுக்கோ i7 ஆர்கிடெக்டுக்கு போகும். அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு CPU இருக்கு. அந்த CPUல வந்து ரிஜிஸ்டர் இருக்கு. அந்த ரிஜிஸ்டர் வழியா எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிடும். இது தட் இஸ் கால் நார்மல் எக்ஸிக்யூஷன் மெத்தட்ஸ். சின்டாக்ஸ் அண்ட் சிமான்டிக்னு இருக்குது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல. சின்டாக்ஸ்னா ஃபார்மல் ரூல்ஸ் ஆர் லீகல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் த லாங்குவேஜ். இந்த லீகல் மீனிங்கை மாறாம எழுதக்கூடிய ஒரு இதுதான் சிமான்டிக்ஸ். இப்போ ஐ கோ டு தி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு அப்ரிப்டான ஒரு கோங்கிறது ஒரு வெர்பு. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் போட்டு நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அதே மெத்தட்ல அந்த மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படிங்கிறத அந்த மீனிங் மாறாம சொன்னோம்னா அது சிமான்டிக்ஸ். அந்த மீனிங் தப்பா சொல்லிட்டோம்னா அது வந்து சிமான்டிக்கல் எரர் அப்படின்னு. அதனாலதான் சின்டாக்ஸ் கரெக்டா இருக்கணும், சிமான்டிக் இட் ஷுட் பி கரெக்டட். இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல எக்ஸிக்யூஷன்ல வந்து 3 டைப் ஆஃப் மெத்தட் இருக்கு. ஒன்று 10 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 10 ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 10யும் 1 by 1 1 2 3 4 5ன்னு ஒர்க் பண்ணோம்னா அது சீக்வன்சியல். இப்போ 1க்கு அப்புறம் 2ல வந்து இப்போ ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காரு. அவர் எக்ஸிக்யூட்டிவ் கிரேடர்ல இருந்தாருன்னா அவருக்கு ஒரு சேலரி, நார்மல் கிரேட்ல இருந்தா அவருக்கு ஒரு சேலரி, ஆர்டினரி ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தா அவருக்கு ஒரு சேலரி. அது மாதிரி ஒரு கண்டிஷனல் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா அது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ப இதுல 100 லைன்ஸ் டெஸ்ட் பண்றது, இந்த கண்டிஷனல்ல ஒரு 10-15 லைன் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஏன்னா we are fixing the condition. ஐட்ரேட்டிவ்னா ஒரே ப்ரோக்ராம், ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறோம், அது வந்து சேலரி ப்ரிப்பரேஷன் பண்ணுது. அந்த சேலரி ப்ரிப்பரேஷன் சாஃப்ட்வேரை 500 எம்ப்ளாய்க்கும் ரன் பண்ணோம்னா அதுக்கு தான் ஐட்ரேட்டிவ். அதுதான் ஐட்ரேட்டிவ். ஒரு ப்ரோக்ராமை
ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணோம், தட் இஸ் கால் ஐட்ரேட்டிவ் மெத்தட்ஸ். இதுல சீக்வன்ஷியல்னா ஆட்டோமேட்டிக். இதுல மூணே மூணு தான், ஒரு இன்புட், கம்ப்யூட்டேஷன், அவுட்புட். இதுதான் ப்ரோக்ராமிங்ல பேசிக்ஸ். என்ன இன்புட் கொடுக்குறோம், என்ன எக்ஸிக்யூட் பண்றோம், என்ன விளைவு வரணும். 4+3 கொடுத்தா எனக்கு 5ன்னு, 4+3 கொடுத்தா 7ன்னு வரணும் ஆன்சர். இல்ல ஒரு பேசிக் சேலரி கொடுத்தா பேசிக்கு, டிஏ, ஹெச்ஆர்ஏ, டிஏ, சிசிஏ, சிட்டி அலவன்ஸ் அண்ட் அண்ட் கம்ப்ளீட் அலவன்சஸ், டிடக்ஷன்ஸ், அது மாதிரி அவுட்புட் வந்துச்சுன்னா தட் இஸ் கால் இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸை நம்ம பண்ணக்கூடிய திங்கிங் தான் நம்ம மெத்தட் ப்ரோக்ராமிங். அந்த ப்ரோக்ராமிங் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ பைத்தானுக்கு வரும். பைத்தான் வந்து இட் இஸ் எ கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஐடிஎல்டின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இது பைத்தான் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர், எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்டா பைத்தான் வெப்சைட்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஐடிஎல்டினா இன்டகிரேட்டட் லேர்னிங் என்விரான்மெண்ட் பேர். அந்த என்விரான்மெண்ட்டை நீங்க வேணா ஆட்டோமேட்டிக்கா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் வந்து விண்டோஸுக்கு யூஸ் பண்றா, பைத்தான் வேணும் யூஸ் பண்ணலாம். பைத்தான் ஒரு லைனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு செல் ப்ரோக்ராமிங் பண்ணலாம், மொத்தமா யூஸ் பண்றதுக்கு ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணலாம். 3 விதமா. இதுதான் பைத்தானோட பேசிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் ஓப்பன் பண்ணோன்னே இங்க மாதிரி ஒரு கோடிங் வந்துருக்கு. இந்த கோடிங் வந்து கலர் கலராக கொடுத்துருக்கு. எதுக்கு கலர் கலராக கொடுத்து, யூசருக்கு வந்து ஒரு அவேர்னஸ். ஏன்னா இது டிஃப்ரெண்ட், வேற லாங்குவேஜை விட இந்த மாதிரி கலர் கலராக கொடுக்கறது பைத்தானில் சிம்பிளிஃபைடாக இருக்கும். என்ன எரர் பண்ணுறாங்க இப்போ கமெண்ட் லைன். இப்போ நான் அப்படியே பைத்தான ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு பைத்தான்னு சர்ச் பண்ணுறேன், பைத்தான் அப்ளிகேஷன் போகுது, இப்படியும் வரும். இல்லை வேணாம் சார், நான் பைத்தான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இங்கேயே சர்ச் பண்ணலாம். பைத்தான் ஐடிஎல்இ, ஐடிஎல்இனா இங்கே வந்துருச்சு. 2 விதமாகவும் போகலாம். அது இன்னும் இது ஓஎஸ்க்கு வந்துருச்சு. ஐடிஎல்இ இங்கே வரும், இன்டகிரேட்டட் லேர்னிங் பைத்தான். இந்த பைத்தான்ல வெர்ஷன் வந்து 3.1.2, 3.1.2ங்கிறது வெர்ஷன். இப்போ பாருங்க, நான் ஒரு பிரிண்ட்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆட்டோமேட்டிக்கா வேர்டிங் மாறுது பாருங்க. வெல்கம் வரல. இது வரலைங்களையா? இது ஆமா, நீங்க எழுதுறதெல்லாம் வரல. வாட்எவர் யூ ஆர் இன்புட்டிங், அந்த இன்புட்லாம் வரலங்க. ஓ வரலையா, ஏன்னு தெரியலையே. இப்போ வருதுங்களா? இல்ல, இப்போ அந்த ஸ்லைடு தான் தெரியுது. ஸ்லைடு தான் தெரியுது. ஸ்லைடு அப்ப கம்ப்ளீட் ஷேரிங் கொடுக்கல. ரைட் ரைட்டிங். ஸ்கிரீன் ஷேரிங். பரவாயில்ல, ப்ரொசீட் பண்ணுங்க. இது ஸ்லைடை வச்சு ப்ரொசீட் பண்ணுங்க. இல்ல இல்ல, இப்போ வருதுங்களா ஐயா? இப்போ வருது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஸ்கிரீன் கொடுத்துட்டேன். இதுல நான் வந்து பிரிண்ட்ங்கிறது ஒரு கமாண்ட் சின்டாக்ஸ் சொல்லிட்டேன். PRINT பிரிண்ட். இதை வந்து இப்படிதான் கொடுக்கணும்னு இருக்குது. வெல்கம் அப்படின்னு கொடுத்துறேன். இப்படி வந்தா ரிசல்ட் கொடுத்துரும், வெல்கம்னு வந்துருச்சு. இது ஒரு லைனா எக்ஸிக்யூட் பண்ணா இதுக்கு பேரு ஸ்கிரிப்ட் மோடு. சார் 10 லைனை கம்ப்ளீட்டா பண்ண போறேன். இப்ப பாருங்க, நான் ஒரு பிரிண்ட்ங்கிறத தப்பா அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, PRT அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்துட்டா இது சின்டாக்ஸ் எரர் கொடுத்துரும். ஏன்னா அது அந்த வேர்டு என்னன்னே அதுக்கு கம்ப்யூட்டர் பண்ண முடியாது. கொடுத்துட்டேன் பாருங்க, இது பாருங்க எரர் காமிக்குது. இந்த எரர் ஏன்னா இந்த முதல்ல வேர்டு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டிங்கே வேற லைன்ல வச்சிருந்துச்சு. ஏன்னா அது கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வேர்டா இருக்கனால அது அந்த கலர்ல டிஸ்பிளே பண்ணுச்சு. இது கம்ப்யூட்டருக்கு தெரியாத மொழியினால டைரக்டா பிரிண்ட்ங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துட்டு எரர் இருக்காது. இதுதான் இந்த சின்டாக்ஸ் எரர். இந்த மாதிரி கலர் கலரா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபுல்லா யூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், ஃபைல்ல போய் நியூ ஃபைல்னு கிரியேட் பண்ணிட்டு இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஐயா இந்த 3 தெரியுதா? தெரியும். இது ஹேஷ். இது ஹேஷ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நோட்ஸ். வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு போறோம். இது நம்ம வந்து இது கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட்டே பண்ணாத. ஹேஷ் சிம்பிள் பார்த்துச்சுன்னா கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு யூசரோட குறிப்பு எழுதி வச்சிருக்காரு, அதை எக்ஸிக்யூட்டே பண்ணாது. இப்போ நான் இங்க இருந்ததுன்னா நம்ம வெல்கம் ஆரம்பிக்குது. இப்போ பிரிண்ட் கொடுத்துட்டேன்.
இதில் வந்து வெல்கம் அப்படின்னு போட்டுச்சு. அப்புறம் வந்துருச்சு. இது அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ஒரு லைன் எக்ஸிக்யூட் பண்ணல, எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ ஒரு I is equal to 3, J is equal to 5. இப்போ ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன் ரிசல்ட்டை. பிரிண்ட் இதெல்லாம் வரல. இந்த இது வரலைங்களையா? ஆமா, அது லாஸ்ட் எரர் வரைக்கும் சின்டாக்ஸ் எரர் அதுதான் வந்தது, அதுக்கப்புறம் வரல. அது ஒரு ஸ்கிரீனா மாத்த சொல்லுது. இப்போ வருது இல்ல, வந்துச்சுன்னா தெரியுமே. நீங்க சொல்லுங்க போறோம். இப்போ வருதுங்களையா? இப்போ இப்போ இது வந்து வெல்கம்னு பண்ணிட்டோம். இது இதை வந்து 4 லைன் 5 லைனா போடுறோம். இதை ஒரு 2 பேர் ரிசல்ட் பார்க்குறோம். தி சம் ஈக்குவல் டு இது அதர் லாங்குவேஜ்ல இருந்து எப்படி எதனால மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேற லாங்குவேஜ்ல இதை நம்ம வந்து காம்ப்ளீட்டா போட வேணாம். இப்போ எல்லாம் பண்ணிட்டேன் ஐயா, இதை முடிச்சிட்டேன். இதை மொத்தமா அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அப்படியே போய் ரன்னுக்கு போய் ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா, இது சேவ் பண்ணாம இருக்குது. மை பைத்தான் சேவ் கொடுத்துட்டு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெல்கம். இந்த ரிசல்ட் ஸ்கிரீன் வருங்களா? இல்ல, ரிசல்ட் வரல. அது பிரிண்ட் தி சம் அவ்வளவுதான். ஒரு பிரிண்ட் தி வாட்டி சம் கமெண்ட் தான் வருது. அதுக்கு அப்புறம் ஆமா. இப்போ வருதுங்களா? இப்போ இப்படி எரர். இப்போ பாத்தீங்கன்னா இது வெல்கம் தி சம் ஈக்குவல் டு 8 அப்படிங்கறத ஒரு 4 லைன் ப்ரோக்ராமை மொத்தமா அடிச்சு பண்ணிட்டோம். இதுதான் ஒரு ப்ரோக்ராம். இப்படி கலர் கலரா வர்றதுக்கு தான் இது பைத்தானுடைய ஒரு நிலைப்பாடு. ஏன்னா அது வந்து யூசருக்கு சிம்பிளிஃபைடா இருக்கும், ஈஸியா கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால அவங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் கோடிங் அவங்க கொடுத்துருக்காங்க. கண்டினியூ பண்ணலாம். இதுக்காக தான் இந்த கமெண்ட். இது தெரியுதுங்களா? இப்ப ஸ்கிரீன் ஓகே தெரியுது. அப்ப இந்த ஸ்கிரீன்ல வந்து தான் பாத்தீங்கன்னா வேற ஒரு நிலைப்பாடு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஆங்கிள் பிராக்கெட் அதான் பைத்தானோட ப்ராம்ப்ட். ஒரு லைன் எங்க ஆரம்பிக்கணுங்கிறத பைத்தான் அங்கேயே சொல்லிடும். ட்ரிபிள் ஆங்கிள் பிராக்கெட். இது வந்து ட்ரிபிள் ஆங்கிள் பிராக்கெட் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் மோடுக்கு. நீங்க ஃபுல் 10 லைனை போட்டணும்னா அந்த ட்ரிபிள் ஆங்கிள் பிராக்கெட் தேவையில்லை. அதுக்காக தான் இந்த கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஒரு ஐடென்டிஃபையர்னா ஒரு வேல்யூவை தூக்கி ஒரு வேரியபிள்ல போட்டுக்கிறது. இப்போ நம்ம I is equal to 5ன்னு போட்டோம் இல்லையா, அதுதான் ஐடென்டிஃபையர். அந்த எனக்கு ஏற்ற மாதிரி ஐடென்டிஃபையர் எப்படி வேணா வச்சுக்கலாம். எனக்கு மை வேரியபிள், இல்லாட்டினா DA, CCA, இல்லாட்டினா பேசிக்கு, என்ன வேரியபிள் வேணாலும் வச்சுக்கலாம். அதுதான் ஐடென்டிஃபையர். கீவேர்டுனா கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ண, இப்போ நம்ம பிரிண்ட்டுங்கிறது கீவேர்டு. அந்த பிரிண்ட்டுங்கிற கீவேர்டில் கொண்டு போய் 5ன்னு போட்டோம்னா எரர் வந்துடும். ஏன்னா பிரிண்ட்டுங்கிற கீவேர்டு கம்ப்யூட்டர் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியிருக்கு. இந்த பிரிண்ட்னா இதை பிரிண்ட் பண்ணணும், ஒயில்னா லூப்பு, கிளாஸ்னா ஒரு கிளாஸு, இம்போர்ட்னா ஒரு கீவேர்டை இம்போர்ட் பண்ணணும், இல்லை ஒரு வேல்யூ இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற சில வேர்டு மீனிங் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருந்தா அது கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸை எக்காரணத்தை முன்னிட்டும் நம்ம யூசர் டிஃபைன்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ஏன் கீவேர்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி காமிப்பேன். இந்த வேரியபிள் தான் ஐடென்டிஃபையர் சொல்ல. எந்த வேரியபிள் டேப் பேஸ்ட் அப்பான் த டைப் இருக்கும். என்ன டைப்பு? இன்டீஜரா போட்டோம்னா இன்டீஜர் வேரியபிள், ஃப்ளோட்டா போட்டோம்னா ஃப்ளோட் வேரியபிள், ஸ்ட்ரிங்கா ஃப்ளோட்னா 5.75 போட்டோம்னா ஃப்ளோட், அது ரியல் வேல்யூன்னு அர்த்தம். இன்டீஜர்னா 5ன்னு போட்டோம்னா டைரக்டா இன்டீஜர். ஸ்ட்ரிங்னா இவ பார்த் சாரதி அப்படிங்கறத டபுள் கோட்ல ஃபுல்லா போட்டேன்னா அது ஸ்ட்ரிங். பூலியன்னா ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், இல்லாட்டா ஒரு எஸ் ஆர் நோ, வெதர் த மேரிட் தட் கேண்டிடேட் மேரிட் ஆர் நாட். மேரிட்னா எஸ், மேரிட்னா நோ. இப்படி ஒரு எஸ் ஆர் நோ டைப்ல கொடுத்தா அது பூலியன். இந்த காம்ப்ளெக்ஸுங்கிற டேட்டா டைப்பு பைத்தான்ல ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ற, வேற லாங்குவேஜ்ல இதுக்கு முன்னாடி கிடையாது. 4+5i அப்படிங்கிறத பைத்தான்ல மட்டும்தான் டிஃபைன் பண்ண முடியும். அப்புறம் யூசர் டிஃபைன்டாகவும் யூஸ் பண்ணலாம். யூசர் டிஃபைன் எப்படின்னா இதோட காம்பினேஷன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன தேவையோ அது மாதிரி போட்டுக்கலாம். அது மாதிரி யூசர் டிஃபைன்டாகவும் போட்டுக்கலாம். தட் இஸ் கால் வேரியபிள் லிஸ்ட் டைப்ஸ். இந்த வேரியபிள் டைப்ஸை பார்த்தீங்கன்னா
அந்த டைப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு அப்படியே அதை வேரியபிள் போட்டுக்கலாம். இப்போ நான் ப்ரோக்ராமிங்கில் நேராக வர்றேன், உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இது ஷேர் ஆகுதுங்க இல்லையா? இப்போ வந்து இதில் நான் வந்துட்டேன். இப்போ i is equal to 3. இப்போ i equal to 3.5னா ஃப்ளோட்டு. ஃபஸ்ட்டு ரியலாக கொடுத்துறேன், ஃபஸ்ட்டு இன்டீஜராக கொடுத்தேன், அப்புறம் ஃப்ளோட்டாக கொடுத்தேன். எனக்கு அது வேல்யூ வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு print print within the type. என்ன டைப்பு? டைப் ஆஃப் i. டைப்பு வேரியபிள். டைப்பு என்ன வேரியபிள்? i. இப்போ கொடுத்துட்டேன், ஏன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலையே. இப்போ மறுபடியும் இதை போய் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா போய் ரன்னில் போய் ரன் மாடியூலில் போயிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இங்கே பாருங்க, இது வந்து இதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன், உங்களுக்கு வரல, இருங்க வச்சு காமிக்கிறேன். இப்போ ஷேர் ஆயிடுச்சிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஐயை வந்து 3.5 கொடுத்தோம், அது இன்டீஜர். கடைசியாக என்ன கொடுத்தோம்? ஐயா ஃப்ளோட்டா 3.5 கொடுத்தோம், அப்போ ஃப்ளோட்டுன்னு காமிக்குது. இப்போ இந்த மாதிரி அட்வான்டேஜ் பைத்தானில் மட்டும்தான் இருக்கு. சி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளா கொடுத்து டிஃபைன் பண்ணதை மாற்றினோம்னா இட் வில் நாட் அக்செப்ட். அதனால தான் இது இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ்னு நம்ம சொல்கிறோம். யூசர் கரண்டாக என்ன திங்க் பண்ணுறாரு, ஐ வந்து ஃப்ளோட் வேல்யூவாக இருக்கணுங்கிறாரு, அப்போ அது வந்து ஃப்ளோட்டாக மாற்றிக்கும். ஆனால் இதே சி லாங்குவேஜில் எக்ஸிக்யூட் பண்ணினா இட் வில் கிவ் என் எரர். ஏன் எரர் காமிக்கினா, ஐன்னு இன்டீஜர்னு டிக்ளேர் பண்ணிட்டேன், அப்போ ஐயை வந்து ஃப்ளோட்டின் வேல்யூ யூஸ் பண்ணால் இட் இஸ் கான்ட்ராடிக்டரி, அதனால இட் வில் கிவ் எரர். ஸ்க்ரீன் பிரிண்ட் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுங்களையா? பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஆகுதா? அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா இதனால தான் இதை வந்து டிஸ்பிளே வேரியபிள்ஸ் cannot காஸ்ட் கேன் பி காஸ்ட். எதுக்குன்னா காஸ்ட் தான். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்டீஜராக டிஃபைன் பண்ணிட்டோம், அதை ஃபியூச்சராக ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஃப்ளோட்டாக டிக்ளேர் பண்ணிட்டோம், அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கு தான் காஸ்ட் யூஸ் பண்ணலாம். காஸ்ட்னா பாருங்க 1457ங்கிறது முதல்ல 75 ஃப்ளோட்டாக இருந்துச்சு. இது பாருங்க ஷேர் ஆஃப் ரெண்ட்டுங்கிறது ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டோம், அப்போ என்ன பண்ணுறது, ஃப்ளோட்டுன்னு காமிக்குது. மறுபடியும் அந்த ஷேர் ஆஃப் ஃப்ளோட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டி நம்ம வந்து இன்டீஜர் வேல்யூ அவங்க இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்? ரவுண்டு ஷேருங்கிற இன்னொரு வேரியபிளில் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸிக்யூட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் ஈக்குவல் சிம்பிள். நம்ம மேத்தமெட்டிக்கலாக யூஸ் பண்ணுற ஈக்குவல் டு வந்து ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கறது தான் ஈக்குவல். ஆனால் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஈக்குவல் டு யூஸ் பண்ணோம்னா வாட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட், அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டோர் பண்ணி. அப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஏற்கனவே ஃப்ளோட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், அந்த ஃப்ளோட்டை வந்து இன்டீஜராக டிக்ளேர் பண்ணிடுறோம். அந்த இன்டீஜரை நம்ம இப்போ பண்ணோம்னா கிளாஸ் இன்டீஜர்னு வரும். அது இப்படி காஸ்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் யூசிங் காஸ்ட், அதாவது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் யூசிங் காஸ்ட். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் மைனஸ் ஆஸ்டிக் டிவிஷன் பவர், இதெல்லாம் நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுறோமோ
இப்போ நீ சி லாங்குவேஜில் மாதிரி இன்டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டாவே இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி கன்சிடர் இன்டிஜராக கன்சிடர் பண்ணிக்கும். ஒரு இன்டிஜர்னா முழு வேல்யூ வித்தவுட் டெசிமல் பார்ட் இருந்துச்சுன்னா அது வந்து அது இன்டிஜர் வேல்யூ. அந்த இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஒய் இஸ் ஈக்குவல் 10 எக்ஸ் டிவைடட் பை 2னா என்ன ஆயிடுச்சு இங்கே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 2 டிவைடட் பை இன்டிஜர் டிவிஷன் தான் காமிக்குது. பட் இங்கே 2 டிவைடட் பை 10 வந்து 0.02 காமிக்குது. வேரஸ் இது வந்து ஃப்ளோட்டா இருந்தா ஃப்ளோட் டெசிமலா காமிக்கும், இல்ல இன்டிஜர் டெசிமலா இருந்தா இன்டிஜர் டெசிமல் காமிக்கும். நார்மலா இது வந்து இல்ல இங்கே கன்சிடர் பண்ணாங்க. எக்ஸ் டிவைடட் பை ஒய்னா இங்கே 0 தான் வரும். இங்கே ஃப்ளோட் வேல்யூ இருந்தால் தான் 0.2ன்னு வரும். we are considering 0.2. இங்கே பிரிண்ட் 5 + 5னா இன்டிஜர் டிவிஷனா இன்டிஜர் அடிஷனா எடுத்துக்குது 10ன்னு கொடுத்தது. ஆனால் 2 டிவைடட் பை 10ங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலாக ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஏன்னா ஒரு ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் வகுத்தா அது தசமத்தானத்தில் தான் வரும் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இட் ஆட்டோமேட்டிக்கலி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அதனால தான் 0.02ன்னு காமிக்குது. இதே முழு நம்பராக இருந்துச்சுன்னா முழு வேல்யூ வரும். 10 டிவைடட் பை 2னா 5ன்னு வந்துடும். ஆனால் அந்த 5 கூட 5.0ன்னு வரும். தட் இஸ் it is automatically converting based upon இதனால தான் இந்த ஏஐ வந்து இங்க கொண்டு வராங்க. இது யூசர் என்ன திங்க் பண்றாரு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்லி சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் இது நிறைய லாங்குவேஜ்ல இருக்குது. இப்போ ஒரு கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே ஒரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும்னா எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு எந்த வேல்யூ அந்த வேல்யூ போட்டுக்கணும். எக்ஸோட எதை கூட்டி எக்ஸுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறது. எக்ஸ் வேல்யூ 5னா 5ஓட 6 கூட்டி அதை 5 ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போ ஆட்டோமேட்டிக் இன்க்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக் டிக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. இதை ப்ளஸ் ப்ளஸ்மாங்க மைனஸ் மைனஸ்மாங்க. ஆட்டோமேட்டிக் இன்க்ரிமெண்ட்னா ப்ளஸ் ப்ளஸ், ஆட்டோமேட்டிக் டிக்ரிமெண்ட்னா மைனஸ் மைனஸ். பை டிஃபால்ட்டாக ஒன்று தான் வரும். ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 போட்டிங்கன்னா 6 தான் வரும். மறுபடியும் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் போட்டிங்கன்னா 6 + 1 7 தான் வரும். மறுபடியும் எக்ஸ் போட்டிங்கன்னா 8 தான் வரும். இப்படி 1 பை 1 தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நான் இதை வெரிஃபை மாத்திரம்னா எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 10ன்னு போட்டிங்கன்னா 10ஓட எக்ஸோட வேல்யூவை 10 ஆட் பண்ணி நியூ வேல்யூ வச்சுக்கும். இதுதான் இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் டிக்ரிமெண்ட். இந்த டிக்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட்டை வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் நல்லா ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணலாம். போஸ்ட் டிக்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட், அதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. we will see some examples if time permits. நம்ம டைம் பர்மிட்டா அந்த எக்ஸாம்பிள் சொல்லுங்கய்யா. இந்த ப்ரோக்ராம் பத்தி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால எங்கெங்க யூஸ் ஆகுது, அது வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம், அதுதான் நிறைய பேர். அதுதான் இப்போ பாத்தீங்கன்னா இதை வந்து இந்த வந்து இது பேசிக்கலா யூஸ் பண்றதுங்கய்யா. இதை நம்ம இது எப்படி அவர் ஐயா சொல்லும் போல இது எப்படி யூஸ் பண்றதுங்கிறத சொல்லிட்டேன். இந்த பைத்தானை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் பண்ணலாம். நார்மலா ஒரு சயின்டிபிக் சால்வுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு 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 ஏரோஸ்பேஸ் இருக்குது, ஒரு ஏரோஸ்பேஸை லான்ச் பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஜிட் பார்த்தீங்கன்னா நம்ம 0.01 0.02 இப்படி 2 டெசிமல் பிளேஸ் ஆகும். அந்த ஏரோஸ்பேஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணுது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 12 டெசிமல் பிளேசஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அக்யூரசி ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருந்தால் தான் நம்ம வந்து பர்டிகுலர் அந்த அவுட்புட்டை வந்து அடைய முடியும். அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளத்துலேயும் தே கேன் யூஸ் இட் இன் பைத்தான். ஆனால் ஏன் மித்த லாங்குவேஜ் இப்போ இதுக்கு முன்னாடி வந்துக்கும் ஃபோர்ட்ரான் 90 அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஜாவா யூஸ் பண்ணாங்க. இப்போ இது எவ்வளோ சிம்பிளிஃபைடாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இது மாடிஃபை பண்ணுறதும் எடிட் பண்ணுறது யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள்ங்கிறதுனால அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அது மட்டும்தான் சால்வ் பண்ணிட்டோம். அது இல்லாமல் இப்போ ஒரு திரையில் வந்து ஒரு படத்தை வரைகிறது, அதுக்கு சிம்பிளிஃபைடாக யூஸ் பண்ணலாம். ஒரு இமேஜை வரையணும், ஒரு பைகிராஃப் போடணும், வாட் இஸ் ஜிடிபி க்ரோத் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று போடணும்னா அதுக்கு டேட்டா கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வரைஞ்சி காமி. அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் ரெண்டாவது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் வரேன். இந்த மாதிரி ஒரு கட்டம் வரைஞ்சி இதை ட்ரா பண்ணலாம்
அப்படியும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது ஃப்ளெக்சிபிள் லாங்குவேஜ். அது இல்லாமல் பைத்தானில் இருக்க ரொம்ப சிம்பிளிஃபைடு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 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 லிஸ்ட்டு ஒன்று கொடுக்கலாம். அந்த லிஸ்ட்டு பைத்தானில் மட்டும்தான் இருக்குது. இப்போ லிஸ்ட்னா என்னன்னா, ஒரு லிஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம், ஒரு 500 நம்பர். அந்த 500 நம்பருக்குள்ள தான் நம்ம வந்து எல்லா வேலைப்பாடும் பண்ண போகிறோம்னா அந்த மாதிரி லிஸ்ட். அந்த 500 நம்பரை எடிட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம்னா அது மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. அந்த 500 நம்பரையும் மாடிஃபை பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாதுன்னா அது இம்மியூட்டபிள் மாறா, அதுதான் டியூபிள். அதுக்கு வந்து இந்த மாதிரி லிஸ்ட் டியூபிள் வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்குது. அது பைத்தான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்குது. லிஸ்ட்டு, டியூபிள், டிக்ஷனரி, செட்டு, இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை வேற லாங்குவேஜில் அவ்வளோ சிம்பிளிஃபைடாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து அவுட்லர்ஸாக யூஸ் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளிஃபைடாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு நம்பரை கண்டினியூஸாக டிப்லாம் 3 லைனில் எழுதிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,10 என்னது 1லேருந்து 10க்குள்ளே பிரிண்ட் பண்ணணும், ஆனால் 3 வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம். இதே சி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 15 லைன் அடித்தாகும், மினிமம் 15 to 20 லைன். இதில் நம்ம 4 லைன்ஸில் we can able to do that thing, சேம் திங். இப்போ பார்த்தீங்கன்னா 1 பிரிண்ட் ஆகும், 2 பிரிண்ட் ஆகும், 3 வரும்போது பிரேக் வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் 4 பிரிண்ட் ஆகும், 5 பிரிண்ட் ஆகும், 6 பிரிண்ட் ஆகும், 7 பிரிண்ட் ஆகும், 8 பிரிண்ட் ஆகும், 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும், 10 பிரிண்ட் ஆகாது. ஏன்னா சி லாங்குவேஜில் கம்பேர் பண்ணும்போது லெஸ் தேன் லாஸ்ட் வேல்யூ. பைத்தானில் பொறுத்தவரைக்கும் கடைசி வேல்யூக்கு முந்தின வேல்யூ வரைக்கும் தான் கன்சிடர் பண்ணிக்கும். இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது சார். இதை வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பேப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளாக படித்தோம்னா ஒரு ஃபைனல் ப்ரோக்ராமிங்காக படிச்சிடலாம். இப்போ அட் எ ஸ்ட்ரெச் வந்து பைத்தான் எதுக்கு இந்த தூரம் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா இது வந்து இதோட சிம்பிளிஃபைட் அண்ட் ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன், லெஸ்ஸர் மெமரினால தான். ஏன்னா இது நிறைய ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு இது இவ்வளோ தூரம் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேட்லேப்னு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மேட்லேப் இப்போ எதுக்குன்னா இந்த பைலேப்னு ஒன்று இன்கார்பரேட் பண்ணி ஒரு பாயிண்ட்டை ஒரு டயக்ராம் வரைகிறதுக்கோ, ஒரு டயக்ராம் யூஸ் பண்ணுறதுக்கோ, ஒரு டயக்ராம் மாடிஃபை பண்ணுறதுக்கோ, நம்ம வந்து ஒரு இமேஜை போய் ட்ரா பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், இதெல்லாம் பெயிண்டில் பண்ணுறது எல்லாத்தையும் சிம்பிளிஃபைடாக இதில் பண்ணலாம். இது நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரில் வச்சே பண்ணலாம். அதில் பண்ணுறதுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு தான் இந்த பிளாட், ஹிஸ்டோகிராம், பார், பை சார்ட், ஸ்கேட்டர் சார்ட், இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒரு கோடிங் இருக்குது. அந்த கோடிங் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணோம்னா யூ கேன் ஏபிள் டு. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பிளாட் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி எப்படி ஒரு வேரியபிள் பிரிண்ட் பண்ணுறது, இப்போ நிறைய ஸ்ட்ரிங் வச்சுருக்கோம், அதை எப்படி ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, ஒரு 100 பேர் கொடுத்துட்டோம், அந்த 100 பேரில் ஒருத்தர் எப்படி டெலிட் பண்ணுறது, அவர் அப்பர் கேஸாக மாற்றுறது, கன்வெர்ட் லோயர் கேஸாக மாற்றுறது, இதெல்லாம் பைத்தானில் பண்ணிக்கலாம். இந்த டியூபிள், டிக்ஷனரி, செட்டு மட்டும்தான் இது பைத்தானில் ரொம்ப ஃபேமஸுங்க. அது இல்லாமல் ஒரு ஃபைலில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் பண்ணுறது, இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை 10 தடவை பிரிண்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பைத்தானில் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின். இப்போ ப்ரோக்ராமிங்னு பார்த்தோம்னா நான் மொத்தம் 90 ஸ்லைடு வச்சுருக்கேன். 90 ஸ்லைடு ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராமிங் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கு அந்தளவு நேரமும் அனுமதிக்காத, டெக்னாலஜி அந்தளவு நம்மளை கோஆப்ரேட் பண்ணாத. நம்ம இதை வந்து பொறுமையாக கற்றுக்கிட்டோம்னா கற்றுக்கலாம். ஏன் மற்ற லாங்குவேஜை விட இது மோனோபொலியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது மெயினாக இருக்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 40 லைன் கூட 4 லைனாக அடிச்சிடலாம். 1. 2வது வந்து 4 மணி நேரம் எக்ஸிக்யூட் ஆகுது, 4 நிமிஷத்தில் எக்ஸிக்யூட் ஆயிரும். 3வது வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வெர்சடைல் கன்வெர்ட் பண்ணி, எப்படி வந்து போலீஸ்காரருக்கு போலீஸ்கார் மாதிரி இருப்பார், திருடருக்கு திருடர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இட் இஸ் எ வெர்ச்சுவல் லாங்குவேஜ். நம்ம என்ன திங்க் பண்ணுறோங்கிறத இட் வில் ஆட்டோமேட்டிக்லி டீக்ரிப் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம இந்த சிஸ்டம் தான் வாங்கணும், இந்த சாஃப்ட்வேர் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எந்த சிஸ்டம் வேணாலும் வாங்கிக்கலாம், எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர் கூட இதை கொண்டு போய் ஒட்டி விட்டோம்னா அது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சு. இதனால தான் இந்த பைத்தான் வந்து மோஸ்ட் பாப்புலர் அண்ட் வெல் வெர்சடைல்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடா we can able to solve any type of problem. ஐயா ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா ஐயா? ரொம்ப மகிழ்ச்சி. இதோட நம்ம நிறைய இதை பண்ணிட்டு மற்றவங்களை கேள்வி கேட்டு நல்லா வரும்ல. ஆமாங்க ஐயா. நம்ம உங்க இதை நிறைய செய்த இதை ஆஃப் பண்ணி அவங்களை பேச வைக்கும். நம்ம ஸ்கிரீனுக்கு போயிடலாம். ஆஃப் பண்ணிருங்க.
செய்யணும். உங்க முழு முகம் தெரியல. பவர் பாயிண்ட மட்டும் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டேங்க. ஷேரிங்க குறைக்கணும். நன்றி நன்றி, ரொம்ப அருமையா இருந்தது பார்த்தாரு ஐயா. நன்றி நன்றி ஐயா. நீங்க எனக்கு மகிழ்ச்சி. நான் எனக்கு நினைவுல நீங்க சொன்ன மாதிரி, ஆனா இவ்வளவு அழகா ஒரு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நல்ல எளிய இனிய நடையில ஒரு ஆங்கிலத்தில் உள்ள அதுவும் கணினியுடைய பல்வேறு தகவல்களை மிக சாதாரணமா, சின்டாக்ஸ்னா என்ன, செமாண்டிக்னா என்ன, ரொம்ப அருமையா பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இத கேட்டா நம்மளாம் கம்ப்யூட்டர் படிக்கலாம் போலுங்கிற ஒரு எண்ணம் வருது. அந்த அளவுக்கு அருமையா சொல்லிருக்கீங்க. கோபாலன் ஐயா, நீங்க உங்களுடைய முழு முகத்தை காட்டுங்க. உங்க முகம் வந்து முழு முகமா தெரியலையா? என்னுடைய முகமா? நான் காலோட ஐயா கட்டு போட்டிருக்கனால இந்த காலை நகர்த்த முடியாதனால பாதி நகர்த்த முடியல. என்னாச்சு? கால் அது முன்னாடியே சொன்னார், அறிமுக உரையில சொன்னாரு, கால் அடிபட்டுருச்சுங்களா ஐயாவுக்கு. நேத்து லஸ்ல விழுந்துட்டேன். 1.5 மாசத்துக்கு கட்டு போட சொல்லிட்டாரு டாக்டர். என்ன ஒத்துமையா இருக்கே. ஆமா, அதனால 1.5 months. நேற்று இரவு விழுந்து வழியில உள்ளவங்கதான் எனக்கு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி, நேற்று நைட் வந்து திரும்ப இப்ப நீ போய் டாக்டரை பார்த்து கட்டு போட்டு 1.5 மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும்ட்டாரு. So I canceled all the programs. ஐயா 9ஆம் தேதி உங்களுடைய தலைமையில அந்த ப்ரோகிராம் இருக்குங்களா? இல்ல நம்ம நண்பர், நம்ம சங்க அன்பர்கள்லாம் வந்துருவாங்க. நான் வர முடியாதுல்ல, இந்த காலோட வர முடியாது. நீங்க இருந்தா உங்களுக்கு அந்த காலை நம்ம மேல உயர்த்தி வைக்க வேண்டியிருக்குது. ஐயா என்ன ஆச்சு, எங்க என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. எனக்கு புரியல. லஸ்ல இந்த குயின்ஸ் கடையில போய் ஒரு பிளாஸ்டிக் கவர் வாங்குறதுக்காக நடந்து போனேன். சரி. அந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து போகும்போது பிளாட்ஃபார்ம் ஒரு பக்கத்துல வந்து சரிவா இருந்திருக்கு. சரிவுல என் செருப்பு கால் வச்ச உடனே சரிக்கிடுது. சறுக்கிற உடனே கண்ணாமலாம் விழுந்திருக்கேன். விழுந்ததுன்னா என்னுடைய தலை வந்து மண்ணுக்குள்ள கிடக்குது. அந்த பிளாட்ஃபார்மை விட்டு தரையில, நல்லவேளை அது தரையில போனதுனால தலையில அடிபடல. காலு ரைட் காலு முழுக்க மடங்கிட்டுது. அது மேல உடம்பு இருக்குது. 2 கையும் இதாயிடுது. 4-5 பேர் ஓடி வந்து என்னை எடுத்து இது பண்ணி கொஞ்சம் அன்கான்சியஸ் ஸ்டேட்டஸ்ல போயிட்டேன். அப்புறம் தண்ணி எல்லாம் தெளிச்சு எனக்கு தண்ணி கொடுத்து அங்க உள்ள ஒரு 2 லேடிஸ் 2 ஜென்ஸ் எல்லாரும் வந்து, நான் காரை கொஞ்சம் தூரத்துலதான் நிறுத்திட்டு வந்திருந்தேன். நம்ம இந்தியன் பேங்க் பக்கம், நார்த் மாட வீதி இந்தியன் பேங்க் பக்கம். அதனால பிறகு எனக்கு ஆட்டோல கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டாங்க. பிறகு மிஸ்ஸஸ் இங்க இருந்து வெங்கடேஸ்வரா கிளினிக்ல போய் அட்மிட் பண்ணி கேஷுவாலிட்டியில இருந்து வந்துட்டேன் நைட்டு. திரும்ப இன்னைக்கு அந்த ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் கட்டெல்லாம் போட்டுட்டு he advised me not to move the leg and ஃபிராக்சர் ஒண்ணும் இல்லையே. ஃபிராக்சர்லன்னா கட்டு போட மாட்டாங்களா மாவுக்கு? ஆமா, அதுவும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு 6 months, 6 weeks. ஆமா, 6 வாரம் ஆகும். அன்னைக்குதான் ஐயா சொன்னாங்க, அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த இது எனக்கு இவ்வளவு இன்னைக்கு பிறந்த நாள், இவ்வளவு வருஷமா ஆரோக்கியமா இருக்கேன்னா இவ்வளவு எல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னாரு. அது யாரு கண்ணும் பட்டுச்சு. எங்களுடைய எல்லா நிகழ்வுகளும் கேன்சல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு இவரே நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்சாரதி. நல்ல பேசுனீங்க பார்சாரதி. நன்றி நன்றி ஐயா. உங்களுடைய முழுமையாக உங்களுடைய உரையை கேட்கக்கூடிய எங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் நல்லா இருக்குது. இதுல நிறைய புதியவர்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் மகாராஜன் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இன்னொருத்தவங்க புதியவங்களா இருக்காங்க. உங்களை அறிமுகப்படுத்திட்டு சொல்லுங்களேன். மகாராஜன் லைன்ல இருக்கீங்களா? உங்களுடைய கருத்து சொல்லுங்களேன். டாக்டர் எஸ் மகாராஜன் வாங்க, அல்லது நீங்க சொல்லுங்கம்மா, அவங்களை அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க. விஜய் வர்ஷன். யாரு? வர்ஷினியா? வாங்கம்மா, உங்க பேரை சொல்லி. விஜய் வர்ஷன், நீங்க உங்க சொல்லுமா, பேர் சொல்லி உங்களை அறிமுகப்படுத்துங்க, பேசுங்க. சார் ஐயா, நான் நிர்மலா. என்னோட பையனோட பேர் அது ஐடியில நான் பண்ணிருக்கேன். நான் இப்போ நியூவா லாஸ்ட் வீக்ல வந்திருந்தேங்க ஐயா. நான் தான் நிர்மலா அனுப்பி டீச்சரா பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்களா? உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? ஐயா, நான் இப்போ ஒரு 10 minutes பிஃபோர் தான் ஐயா வந்தேன். சரி, அப்புறம் உங்களை எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். அதுக்காக இப்ப கோபாலன் ஐயா, நீங்க தலைமை உரை இருக்கீங்க. உங்க தலைமை உரை சரியா ரெக்கார்ட் ஆகல என்ன?
அவங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க சரியா சொல்லிருங்க. ஐயா சொல்லுவார், சரியா நல்ல நல்ல தொடக்கம், அது சரியா ரெக்கார்ட் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். நான் தலைமை உரையில வந்து ஆமா, நான் அலுவலகம் நிமித்தமாக நான் வந்து அமெரிக்கால அந்த ஆராய்ச்சி நிலையத்துல வேதியியல் கருவிகளை எப்படி உபயோகப்படுத்தி புதுமை அதுல என்னென்ன புதுமையா இருக்கோ அதெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனா அங்க வந்து அந்த பழைய நடைமுறைகளை விடுத்து அவங்க வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த ஃபீட்பேக் கேட்டாங்க. நீங்க என்னென்ன வேணும் அப்படிங்கிறீங்களோ அவங்க வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு அதெல்லாம் புரியாது, நீங்க எடுத்து சொல்லுங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணி தருவாரு அப்படின்னாங்க. அதனால இது கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு ஃபோர்ட்ரான் லாங்குவேஜ். அப்போ இந்த ஃபோர்ட்ரான் லாங்குவேஜில் அப்போ வந்து எப்போவுமே பயம் என்னன்னா, இந்த கம்பைலருக்கு அனுப்புவோம், அதில் வந்து சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு வரும். அது எது அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. அது ஏன்னா இந்த ஃபோர்ட்ரான் லாங்குவேஜில் அப்போ தான் ஏதோ கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். உடனே எங்கள் நண்பர்கள்கிட்ட ஓடி இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணித்தாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரியெல்லாம் ஒரு காலம் அது. அதுதான் அந்த ஃபோர்ட்ரான் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஆட்சி புரிந்த ஒரு நிரல் மொழி அது. அது வந்து கம்பைலர் டைப்பை விட்டு இப்போ வந்து இது வந்து இன்டர்பிரேட்டர் டைப் அப்படிங்கிறாரு. அது ஒரு புது விஷயம் நமக்கு. ஏன்னா இதனால நம்ம சரளமா இன்னும் மொழி எளிதாக எழுத முடிகிறது. இது இப்போ அவர் சொன்னார், ஒரு எடுத்துக்காட்டு கூட காட்டினாரு. அதுல வந்து எடிட்ல வந்து என்ன ஒருத்தா பிரிண்ட்டுக்கு பதிலாக PRIT அப்படின்னு போட்டா PRIT இஸ் நாட் டிஃபைன்ட், சின்டாக்ஸ் எரர் அப்படி எல்லாம் அதுல வந்து அதுவே எடுத்து காட்டிடுது. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நாங்கள் இன்னும் நிறைய பண்ணியிருப்போம் அப்படின்னு தான் எங்களுக்கு வந்து தோணிச்சு. ரொம்ப நல்லா பேசினார். அவர் வந்து பேசுகிற போது நமக்கு நிறைய கற்றுட்டேன். இது மாதிரி நிறைய பேர் கற்றுக்கிறதுக்கு வகையாக அவர் பேசினார் அவர். ஆனால் இந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து இப்போ எல்லாரும் ஒரு காலத்தில் ஒவ்வொன்றா கோபால் இருக்கட்டும், பேசிக், C++, ஜாவா அப்படியெல்லாம் கற்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து அந்த தெருவில் நடந்தால் மேலே போர்டு போட்டிருப்பாங்க, இந்த இப்போ நடக்கிற இதில் இந்த இந்த சமயத்தில் இந்த காலத்துக்கு இதுதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த போர்டை பார்த்தாலே தெரியும், ஓஹோ இப்போ C++ நடந்துட்டு இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி இப்போ பைத்தான் வந்திருக்கு. பைத்தான் அப்படின்னா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகா அவர் வந்து விவரித்து சொன்னார். அது வந்து நமக்கே ப்ரோக்ராமை காட்டினார். இதுதான் பார்த்து முதல் தடவை நான் பார்க்குறேன் ப்ரோக்ராமை. ஏன்னா நமக்கு தெரியறதெல்லாம் இன்புட் அவுட்புட் தான், நம்ம சொல்றது அந்த வழியாக அது வரது. அப்படிதான் எனக்கு இதுல என்னன்னா, இப்போ வந்து புதுசா செயற்கை நுண்ணறிவை உபயோகப்படுத்தி இயந்திர மனிதர்கள், ரோபாட்ஸ்கள் இதெல்லாம் வருது. அது ஸோ அவங்க வந்து நம்ம எழுதுறது, நம்ம வந்து வெறும் இதில் எழுதினா, ஆங்கிலத்தில் எழுதினா இல்லைன்னா தமிழ்ல எழுதினா அதை வந்து அப்படியே அதே மாதிரி பேசுறது, எழுதுறதாகட்டும். ஆனா எல்லாம் அது சிரமம் இருக்காது. ஆனா பேசினா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டோன் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி மாடுலேஷன் இருக்கும். அதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அதுக்கெல்லாம் கூட இந்த லாங்குவேஜில் எப்படி சொல்லித்தராங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா விளக்க முடியுமா அப்படின்னு ஐயாவை கேட்டேன். ஐயா சொன்னா நல்லா இருக்கும். ஐயா நல்ல கேள்வி ஐயா. கேட்டிருக்காங்க. அது இப்ப ரீசெண்டா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க இந்த லாங்குவேஜ், ஹவு பெஸ்ட் ரோபாட்டிக்ஸ்ல எல்லாம் வருதேங்கிறாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங்ல வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டேட்டாவை ஃபீட் பண்றோமோ, ஒரு ரோபாட்டிக் வந்து நம்ம இயந்திரத்துக்கு யூஸ் பண்றாங்க, வீட்டு வேலைக்கு யூஸ் பண்றாங்க. வீட்டு வேலைக்கு போய் எடுத்துட்டு வா, இது என்ன டேட்டாவா நம்ம அதை ஃபீட் பண்ணி பண்றோமோ அது பண்றதுதான் அது ரோபாட்டிக்ஸ். இந்த ஆர்டிபிஷியல் ரோபாட்டிக்ஸ் எப்படின்னு பண்றாங்கன்னா, இப்ப நேரா போகுது, அது செவுரு இருக்குது, முட்டிக்கிட்டு நிக்க கூடாது. அப்போ அது ஒரு சென்சார் வச்சுது, அந்த சென்சார்ல பாய்க்குது, செவுரு இருக்கா, ஒரு அடிக்கு முன்னாடியே லெஃப்ட் எடு. அதுக்கு வந்து ப்ரோக்ராமிங்ல வந்து நம்ம வந்து இந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ராமிங் அதில் இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க.
அதுக்கு ஒரு லிஸ்ப்புங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, ஏஐக்கு தனியாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்கார்பரேட் பண்ணிட்டோம்னா இப்போ முதல்ல ரோபாட்டிக்கு கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் கரெக்டாக 70 டிகிரி 40 டிகிரியில் தான் போகணும், இந்த வேலையை தான் செய்யணும், இப்படி வேலை தான் செய்யணும். இப்போ வர ரோபாட்டிக்ஸுக்கு இது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த 6 சென்ஸ் பண்ண முடியாது, ஹியூமனுக்கு மட்டும்தான் 6 சென்ஸ் இருக்குது. அந்த 6 சென்ஸை ஒரு 25% இன்கார்பரேட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா த்ரூ சென்சார். அப்போ த்ரூ சென்சார் இப்போ ஒரு காலிங் பெல் அடிக்குது, காலிங் பெல் அடிக்கும் போது இப்போ யார் திறக்கணும், ஒரு தெஃப்டாகவும் இருக்கலாம், நம்ம வீட்டுக்காரர் இருக்கலாம். அப்போ ஒரு சென்சார் யூஸ் பண்ணுது. இப்போ இது நம்ம வீட்டுக்காரன் இமேஜ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இது நம்ம வீட்டுக்காரரு, கதவை திறக்கும். இது ஒரு தெஃப்ட் பையன், திறக்கக்கூடாது அப்படிங்கிறத இது ப்ரோக்ராமிங்கில் வந்து ஒரு மல்டி லெவல் ப்ரோக்ராமிங் தான். அதுக்கு தான் நம்ம நம்ம முன்னாடியே பார்த்தோம் த்ரெட்டிங்னு. இந்த த்ரெட்டிங் கான்செப்டை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இணைச்சி சென்சார் வழியாக யூஸ் பண்ணோம்னா எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லா லாங்குவேஜ்லேயும் இது பண்ண முடியும். இது பைத்தானில் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பண்ண முடியும். அதுக்கு வந்து பேசிக் லெவல் பைத்தானை படித்து முடிச்சுட்டு அட்வான்ஸ் லெவல் பைத்தான் கொஞ்சம் படிக்கணும். ஒரு ஸ்க்ரீனை எப்படி பண்ணுறது, ஒரு சென்சார் எப்படி டேட்டா கொடுக்கறது, அந்த சென்சார் டேட்டா வாங்கி எப்படி அதை ஃபீட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத இதெல்லாம் பண்ணோம்னா ஒரு முழுமையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமாக மாற்றலாம். ஐயா அருமை அருமை. பார்த்தா நம்மளும் பைத்தான் படிக்கணுங்கிற ஆர்வம் வருது. சரி, நம்ம ஐயா சாமி அவர் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர். ஆமா ஐயா, அதான் ஆரம்பத்துல சிறப்பா சொல்லிட்டேன். PD11ங்கிறது ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டருங்க ஐயா. அவர் ஐயா சொல்லும்போது PD11ங்கிறதுலாம் முன்னாடி ஃபோர்ட்ரான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கம்ப்யூட்டர். அதுல பாத்தீங்கன்னா மெமரியே பாத்தீங்கன்னா 128 KB தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம ரேமோட மெமரியே எவ்வளவு மெமரி இருக்கு, 5 GB ரேம்ங்கிறாங்க. அன்னைக்கு மெயின் மெமரியே 128 KB தான் இருந்துச்சு. ஐயா சொல்லும்போது ஐயா சாமி ஐயா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நானு ஆக்சுவலி இத முழுக்க நான் தான் கேட்க வேண்டியவன். ஆனா எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுனால நான் இதுல வந்துட்டு கடைசி நேரத்துல தான் ஜாயின் பண்ணேன். ஆனா நாளைக்கு ஐயா போட்டுருவாரு இதுல, அது எல்லாம் முழுவதும் கேட்டுட்டு என்னுடைய இதை இது பண்றேன். ரொம்ப அழகா விளக்குனாரு. நான் வந்து கடைசி நேரத்துல தான் வந்தேன். அவருடைய விளக்கம்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆனா பாதியில வந்தா நிச்சயமா ஒண்ணும் புரியாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பைத்தானின் பயன்பாடு. இது சப்ஜெக்ட் படிச்சுட்டேன், இது பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல சிறப்பா விளக்குனாரு. நான் முழுவதையும் கேட்டுட்டு நாளைக்கு அதை இது பண்றேன். நன்றி. கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள். உங்களை போல நானும் காலில் அடிபட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன். நானும் கீழே விழுந்து வீட்டோட தான் எங்கேயும் போகாம இருக்கேன். பையன் வந்து நேற்று தான் ஊருக்கு போனான், அதனால நானும் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். இது நமக்கு புரியாத சப்ஜெக்ட் பைத்தான்ங்கிறது. ஆனாலும் கம்ப்யூட்டர் மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வேலைகள் எளிதா இருக்கும். அதனால நம்ம கற்றுக்கொள்ள முயல வேண்டும் என்ற ஒரு உணர்வு வருது. ஆனா வயசு இல்லை, இருந்தாலும் இதெல்லாம் இருக்குதே, இந்த அளவுக்கு இருக்கிறோம், நம்ம அறிவு வளர்ச்சியில் முன்னேறி கம்ப்யூட்டர்ல இந்த அளவுக்கு பண்ண முடியுதுங்கிறத கேட்கறப்ப பெருமையா இருக்கு. அவர் மிக அழகாக தெளிவாக, அதிலும் தமிழில் இவ்வளவு அழகா சொல்றது ரொம்ப கஷ்டம். அவர் சொன்னாரு. அவருக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். ஒரு வேண்டுகோள். அம்மா 60 வயசுக்கும் பிறகுதான் டாக்டரேட் பண்ணாங்க. அது மாதிரி அவங்க நினைச்சா எதனாலும் பண்ணிருவாங்க, எதனாலும் கத்துக்குவாங்க, எதனாலும் இது பண்ணிருவாங்க. அவங்களுக்கு வயசு ஒரு பிரச்சனையே இல்லை. இந்த எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்க வேண்டுறேன். இந்த எனக்கு 74 வயசு ஆயிடுச்சு. ஐயாவுக்கு 72 இருக்கும், 72 இருக்கும். இவங்க எல்லாருமே ஐயா கோபாலன் ஐயா எல்லாருமே சொல்றேன், வயசு 60 தாண்டின உடனே எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமா வேணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க, இந்த பேண்ட் மாட்டுறப்ப நின்றுகிட்டு மாட்டக்கூடாது, உட்காந்துட்டு மாட்டணும், அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும்னு. நான் அதெல்லாம் எடுத்து எரிஞ்சிட்டு வாழ்ந்தவன். இப்ப 2-3 தடவை அது மாதிரி பேண்ட் மாட்டுறப்ப
ஒரு கால் போட்டுட்டு ஒரு கால் மாட்ட முடியாம கீழே விழுந்திருக்கிறேன். அதனால தயவு பண்ணி இந்த வயது வந்தவர்கள், இங்க நம்ம இருக்கிறவங்க எல்லாரும் வயசுக்கு வந்தவங்க தான், வயதானவர்கள் தான். அவங்க எல்லாருமே கொஞ்சம் எந்த இடத்துல இறங்குனதுனாலும் எந்த இடத்துல ஏறுறதுனாலும் எல்லாருமே கொஞ்சம் நிதானமா பண்ணிக்கும்படி வேண்டி எல்லாரையும் கேக்குறேன். இது டாக்டர் இவரு கலைமாமணி சேயோன் அவர்களுக்கு இப்படி ஒரு இது நடந்துச்சுன்னு எனக்கு தானே முதல்ல தெரியணும். இது எப்படி தெரியாம போனுச்சு? தெரியல. யாருக்கும் சொல்லல. யாருக்கு ஐயா யாருக்கும் சொல்லல. ஆமா, இப்பதான் அப்புறம் பேசுவோம். சரி சரி சரி. நன்றி நன்றி நன்றி. டாக்டர் பார்த்தசாரதி அவர்களே, மிக மகிழ்ச்சி. நல்ல அழகா பேசுறீங்க. உங்களை சரியான விதத்துல இன்னும் நிறைய பயன்படுத்துவோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிக்கிறோம். 9ஆம் தேதி நிகழ்ச்சி அட்டென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. நான் அந்த நிகழ்ச்சிக்கு வர இயலாது. நாங்க எங்க சங்கத்து அன்பர்கள் எல்லாம் வந்துருவாங்க. 9ஆம் தேதி பூந்தண்டத்துல மிக அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு ஒத்திகை கூட்டமும் நடந்திருக்கு. அங்க மாலையில 6 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி, மாலை 3 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணியோட முடியும். மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர், ஜஸ்டிஸ் மகாதேவன் எல்லாம், ஜஸ்டிஸ் நிறைய ஆளுமைகள் வராங்க. நல்ல நிகழ்வு. ஒரு கல்லூரியிலிருந்து 20 மாணவர்கள், 10 கல்லூரிகள், 200 மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். அங்க வந்து ஒரு ஊர்வலம், விழிப்புணர்வு ஊர்வலம் நடக்குது. அதாவது கிராம மேம்பாட்டு திட்டம், நாடு நம் வீடு. நம்ம வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சிருப்போம், இதே மாதிரி நம்ம நாட்டையும் சுத்தமா வைக்கணும். நாட்டினுடைய முதுகெலும்பா ஆணிவேரா திகழ்வது கிராமம். அப்ப ஒரு கிராமத்தை ஒரு நல்ல சுத்தமான பல வசதிகளையும் உடைய கிராமமா மாத்தணும். அதுக்கு நம்ம பூந்தண்டலத்தை அண்ணா பல்கலைக்கழகமும் ஞானாலயா வள்ளலார் கோட்டமும் எடுத்திருக்குது. அதனால அதாவது இது வந்து வடக்கு வடல் பகுதியில, கிழக்கு பகுதியில மேட்டுக்குப்பம் வடலூர், தென் பகுதியில கடையம் தென்காசி மாவட்டம், மேற்கு பகுதியில சுண்டப்பாளையம் கோயம்புத்தூர். இந்த 4 கிராமத்தையும் அண்ணா பல்கலைக்கழகமும் அதாவது ஞானாலயா வள்ளலார் கோட்டமும் எடுத்திருக்காங்க. இந்த 10 கோட்பாடுகளை நம்ம ஏற்கனவே குரூப்ல எல்லாம் பரிமாறி இருக்கோம், ஷேர் பண்ணிருக்கோம். நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 10 ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆனாலே, பார்த்தசாரதி நீங்க எதை கொண்டு வரீங்கன்னு சொன்னீங்க? தர்மசாலை. பாருங்க, ஒவ்வொரு கிராமத்திலும் தர்மசாலை இருக்க வேண்டும். எப்படி ஜீவகாருண்யம் வள்ளலார் சொல்லியிருக்கிறார்ல, அந்த யாருக்கு அப்படின்னா அந்த கிராமத்துல உள்ள ஊனமுற்றோர் வறுமையில் வாழக்கூடியவர்கள், அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கௌரவமா நடத்தி கொடுக்கணும். இப்படி அருமையான ஸ்கீம்ஸ் 10. இந்த 10 இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஸ்கீம், ஒரு கல்லூரி, நீத்தாரை பேணுதல், அதெல்லாம் ரொம்ப அதனால ரொம்ப மகிழ்ச்சி. நீத்தார் இது மாதிரி நீத்தாரை அவங்கள கொண்டு போய் சொல்லுங்க. முதியோரை பேணுதல், சுத்தம் சுகம் தரம். ஆமா, எங்கும் சுத்தம் எதிலும் சுத்தம், எங்கும் பசுமை எதிலும் பசுமை. அது நல்ல கல்வி. அதே மாதிரி சிவில் சர்வீசஸ், அதாவது இப்ப ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கணும், அதுக்கெல்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னு கிராமத்துக்கு எல்லாருக்கும் இல்லை, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு சொல்றது. இதை பூரா கல்லூரி மாணவர்கள் செய்ய போறாங்க. செய்து அவங்கள ஒரு மேம்படுத்துறது தான் திட்டம். ரொம்ப மகிழ்ச்சி பார்த்தசாரதி, நீங்க வந்து ஒரு கல்லூரியில ஐயா ஒரு சுகன்யா சமிருதி திட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? சொல்லுங்க. மத்திய சுகன்யா சமிருதி திட்டம், மகளிர் பெண் குழந்தைகளுக்கான திட்டம், சுகன்யா சமிருதி திட்டம். ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அது பெண் குழந்தைகள் 8 வயசுல வந்து நீங்க வந்து போட்டோம்னா அதுக்கு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீமை ஒரே கிராமத்துல நம்ம தலைவரை நம்ம பிடிச்சு அந்த கிராமத்துல 200 அக்கௌண்ட் அட் ஏ டைம் ஓபன் ஹிந்துல பப்ளிஷ் ஆயிருச்சு. நாங்க தான் பண்ணோம். அந்த மாதிரி நீங்க பேசுவோம், நிறைய செய்வோம். சரியா? கண்டிப்பா ஆர்டிகளை எழுதி தர சொல்லுங்க, நம்ம மலர்ல போடுறதுக்கு. நிச்சயமா. அதாவது நீங்க நிச்சயமா நம்ம போடணும். அறிவியல் பூங்கால போட்டுமா, நீங்க உங்க பைத்தான் அதனுடைய இதை பத்தி ஒரு நல்ல தமிழ்ல ஒரு கட்டுரை கொடுத்துருங்க. சரியா? சிம்பிளா நீங்க அழகா சொல்லிருக்கீங்க. எழுதா, அதாவது புரியாதவங்களுக்கும் புரியும், அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்குது. நன்றி பார்த்தசாரதி அவர்களே. இந்த நிகழ்ச்சியில
கடைசி நிமிஷத்துல அன்னைக்கு நான் பண்ணணுமா பண்ண வேண்டாமாங்கிற இருக்கும்போது பண்ணியே ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி வர வியாழக்கிழமைக்கு கூட அதாவது கரூர்ல உள்ள அதாவது வள்ளுவர் கல்வி அறக்கட்டளை செங்குட்டுவன் அந்த அதனுடைய தோற்றம் வளர்ச்சி பற்றி பேசுறாரு. வாங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். நாளை யூடியூப்ல இது பரிமாறப்படும் இந்த நிகழ்ச்சி.